வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. இப்போ குழந்தையின்மை அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கான காரணங்கள் என்னன்னு கண்டறிவதற்கு நம்ம நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெஸ்ட்டும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட இப்போ நிறைய கப்பல் எங்ககிட்ட வர்றவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க டாக்டர், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயமாக இருக்குது, இதுக்கான நிறைய என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி இது ஃபர்தராக கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, ஸோ அதனாலேயே நாங்கள் யோசிச்சுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் இருந்துட்டோம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டின்னு வர்றப்ப அதுக்கு பேசிக்கான ஒரு சில டெஸ்ட் இருக்குது. பெண்களுக்கு பார்த்துட்டோன்னா இன்றைக்கி நம்ம பெண்களில் குழந்தையின்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான, எதனால் இந்த குழந்தையின்மை ஏற்படுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, உங்களுடைய ரத்த அளவு எப்படி இருக்குது, உங்களுடைய சுகர் லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக்கான டெஸ்ட். அதாவது சிபிசின்னு சொல்லுவோம், ரத்த அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் உங்களுடைய சுகர் லெவல் பார்க்குறதுக்கு HbA1c இல்லைன்னா உங்களுடைய ரேண்டம் சுகர் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணுவோம். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் டெஸ்ட்டு. இப்போ ஹார்மோன்ஸ்னு எடுத்துட்டோன்னா அதில் முக்கியமானது தைராய்டு ஹார்மோன். அதுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது, அதையுமே நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன், ப்ரொலாக்டின் ஹார்மோன் இதெல்லாம் கரெக்டான அளவில் நம்மளுக்கு டெய்லியும் சுரந்தாதான் நம்மளுடைய கருமுட்டையாகட்டும் இல்லை கர்ப்பப்பையாகட்டும் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த ஹார்மோன் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். தைராய்டு கம்மியாக இருக்குது, ஹைப்போ தைராய்டுன்னு இருக்காங்க, இல்லை ஹைப்பர் தைராய்டு இருக்காங்க, இல்லை ப்ரொலாக்டின் லெவல் ரொம்ப அதிகமாக ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா அப்படிங்கிற கண்டிஷன்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய கருமுட்டை கரெக்டாக வளராது, அந்த ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த தைராய்டு ஹார்மோன், ப்ரொலாக்டின் ஹார்மோன் இதெல்லாமே நம்ம செக் பண்ணியிருக்கணும். இதுக்கு அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய FSH அதுக்கப்புறம் LH இந்த 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த FSH அப்படிங்கிற ஹார்மோன் தான் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி, மென்சுரல் சைக்கிளில் ஃபஸ்ட்டு 14 நாளில் உங்கள் கருமுட்டையை தூண்டி விட்டு வளர வைக்குது. அதுக்கப்புறம் இந்த LH அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால தான் இது கருமுட்டையில் போய் வேலை செஞ்சு அந்த கருமுட்டையில் ஓவுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது, கருமுட்டை வெடித்து வெளியே வருது. ஸோ இந்த ஹார்மோன்கள் சரியான அளவில் உங்களோட உடலில் சுரந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் இம்பேலன்ஸ் வர்றப்ப தான் ஒன்று PCOD இல்லைன்னா புவர் ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டையோட அளவு கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த 2 ஹார்மோன்ஸை பண்ணுறது மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதற்கு அடுத்து அட்வான்ஸ்டு ஒரு டெஸ்ட்னு சொன்னோம்னா AMH, அதாவது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஹார்மோனை பார்க்கறது மூலமாக, டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கருமுட்டையில் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, கருமுட்டையோட தரம், குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஹார்மோன் டெஸ்ட். இதுக்கு அடுத்து கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணியிருக்கணும், அதாவது பெல்விக் ஸ்கேன். இந்த பெல்விக் ஸ்கேன் அப்படிங்கிறது பர்டிகுலராக நம்மளுடைய கர்ப்பப்பை கருமுட்டைகளோட எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன். ஸோ இதில் எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கர்ப்பப்பையில் ஏதாவது பிறவி குறைபாடு மாதிரி இருக்கா, அதாவது கர்ப்பப்பையில் உள் சுவர் வளர்ந்துருக்கும், அது செப்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கா, கர்ப்பப்பையோட சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது வீக்கம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டி, அடினோமயோசிஸ், உள்ளுக்குள்ளே சத வளர்ச்சி, பாலிப்னு சொல்லுவோம், கஞ்சனிட்டல் அனாமலிஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஞ்சனிட்டல் அனாமலிஸ், அதாவது ஒத்த கர்ப்பப்பை இல்லைன்னா ரெட்டை கர்ப்பப்பை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேன், ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அடுத்து கர்ப்பப்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய கருமுட்டை, ஓவரிஸ், அதையும் பார்ப்போம். ஓவரிஸ் பார்க்கறது மூலமாக அதில் நீர்க்கட்டிகள், அதாவது PCOD இருக்கா, இல்லை ஓவேரியன் சிஸ்ட், எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இது மூலமாக நம்ம கர்ப்பப்பையும் ஓவரையும் இந்த ஸ்கேன் பார்க்கறது மூலமாகவே ஆல்மோஸ்ட் ஒரு 80% நம்ம ஃபுல்லாக தரவாக நம்ம ஸ்டடி பண்ணிட முடியும். அதுக்கடுத்து ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ், அதாவது கருக்குழாய், இதற்கான டெஸ்ட்டு தான் HSG, அதாவது ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம், அப்புறம் SHGன்னு சொல்லக்கூடிய சோனோசால்ஃபிங்கோகிராம். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது மூலமாக கருக்குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கா, இல்லை கருக்குழாயில் இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கம் இருக்கா, இப்படிங்கிறது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பேசிக்கான டெஸ்ட். நீங்கள் ஒரு இன்ஃபர்டிலிட்டி செக்அப், ஒரு எவாலுவேஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே பண்ணுறது மூலமாக ப்ராப்பராக உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால நம்மளுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு 75% இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
இதையும் தாண்டி அட்வான்ஸ்டு லெவலில் நம்ம டெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பையை பற்றி இன்னும் டீட்டெயிலாலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து அண்டர் அனஸ்தீஷியா நம்ம பண்ணக்கூடியது. கர்ப்பப்பை வாய் வழியாக அதோடைய உள்பகுதியில் நம்ம கேமராவை உள்ள செலுத்தி கர்ப்பப்பையோடைய உள்சுவர் எப்படி இருக்குது அந்த மாதிரியான ஸ்டடி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறது மூலமாகவும் கர்ப்பப்பை, கருமுட்டை, டியூப்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு டீட்டெயில் ஸ்டடி வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு டெஸ்ட். ஸோ இதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்துட்டோன்னா ஆண்களும் ஃபஸ்ட்டு அவங்களோட இனிஷியல் ஃபஸ்ட்டு விசிட்லேயே பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் வந்து என்னென்னா செமன் அனலைசிஸ். இதில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னா ஒரு செமன் விந்தணு டெஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, அந்த விந்தணுக்களோட நீந்திரத்தன்மை அதாவது மொட்டிலிட்டி, அப்புறம் அதோடைய அமைப்பு மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது மூலமாக பேசிக்காக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது மூலமாகவே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த டெஸ்ட்டை பண்ணுறது மூலமாக ஒரு 80% நம்ம கவர் ஆயிரும். ஸோ இதை பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய குறைகளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து நல்லது. ஸோ இந்த டெஸ்ட்டோட ரிப்போர்ட்ஸை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஃபர்தராக இருக்கும்.